ஒரு இடத்துக்கு கடவுள் உங்களை கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நீங்கள் போயே தீர்வீங்கிறது அவர் ஒரு உதாரணம். சின்ன மெமரி விஜய் குறைய உங்களுக்கு நடந்த ஒரு சின்ன மெமரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஃபோன் மேலே ஃபோனு, என்னடா ஃபோன் மேலே ஃபோன் வருது அப்படின்றது கடுப்பாகி ஒரு ஃபோன் எடுத்தேன். சார் நீங்கள் விஜய்க்கு வாத்தியாரா சார்? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 4 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன், விஜய்க்கு வாத்தியாரான்னு கேட்குறேன், என்னையா விஷயம் அப்படின்னேன். இல்லை சார், இப்போ டிவியில் அவர் சொல்கிறார் சார், உங்களை பற்றி பேசுகிறார் சார், நண்பன் பட விழாவில் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் யாருன்னு இடத்துக்கு ரவி பர்னான்னு சொல்கிறார் சார், நீங்கள் அவர் வாத்தியாரா சார் நீங்கள்? ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர் யார் உங்களுக்கு வைரஸ் தவிர? அந்த போன கொஞ்ச நாளில் காலேஜில் 2 பேர், ரவி பர்னாட்டும் ராஜநாயகம். அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விழா நடந்தது. அப்போ இவர் உட்காந்துருந்தார். என்ன தம்பி விஜய், என்னை பற்றி எதோ சொன்னியாமே டிவியில் அப்படின்னேன். ஆமாம் சார், எங்கே இருந்தாலும் சொல்கிறது தானே சார், நீங்கள் நம்ம வாத்தியார் இல்லையா சார் அப்படின்னாரு. அது மாதிரி அவ்வளோ உயரத்தை அடைஞ்ச பிறகு கூட அதே பணியோடு, ஆமாம் சார் சொல்கிறது தான் சார்.